பொதுவாக காணும் பொங்கல் பண்டிகையானது கடற்கரை, ஆறு போன்ற நீர்நிலைகளை சார்ந்து இருக்கிறது. காணும் பொங்கல் அன்று வீட்டில் சேர்ந்து ஒன்றாக கூடி மிக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். காணும் பொங்கல் என்றாலே குடும்பத்தில் உள்ள அனைவரும் வீட்டில் சமைத்த உணவை எடுத்துக்கொண்டு நமக்கு பிடித்த இடத்திற்கு சென்று வருவோம். இதைத்தான் காணும் பொங்கல் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுதான் தவறு. பொங்கல் அன்று செய்த சாதத்தை உடன் பிறந்தவர்களின் நன்மைக்காக காக்கா குருவிக்கு அன்னமிட வேண்டும் என்பதே கதை. இது பெண்களுக்கு முக்கியமான பண்டிகையாகும். பானை வைக்கும் போது அதில் புது மஞ்சள் கொத்தினை கட்டி அதனை எடுத்து முதிய தீர்க்க சுமங்கலிகள் 5 கையில் கொடுத்து ஆசி பெற்று அதனை கல்லில் இழைத்து பாதத்தில் முகத்தில் பூசிக்கொள்வார்கள். ஆற்றங்கரையிலோ அல்லது வீட்டு மொட்டை மாடியிலோ மஞ்சள் அல்லது வாழை இலைகளை கிழக்கு முகம் பார்த்து 5 வகையான சாதங்களை வைக்க வேண்டும். கூட பிறந்த சகோதரர்கள் எந்த நாளும் குறை